ரேப் பண்ணவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு மெடிக்கல் புரோக்கராக இருந்திருக்காரு அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள வந்து பல விஷயத்தில் வந்து அப்போவே கட் டவுன் பண்ணியிருந்திருக்கும். இது வந்து ஒருத்தரோட பிரச்சனை கிடையாது, பல இடத்துல வந்து இஷ்யூஸ் நடந்து இது அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த ரூமில் நடந்த இஷ்யூஸ் தான் இவ்வளோ பெரிய இதுவாக இருந்திருக்கு. ஒரு சைக்கோபேத், ஒரு தனக்குன்னு ஒரு சரியில்லாத ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களால தான் இந்த இவ்வளோ கொடூரமாக இதெல்லாமே பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து இடம் பொருள் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் இது எல்லாமே முடியும். இதை அலோவ் பண்ணுறதும் தப்பு. இப்போ நார்மலாக வேலைக்கு ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆளு எப்படி சார் உள்ளே எடுத்துருக்கோம்? அது கவர்மெண்ட்டை தான் நம்ம கேட்கணும் இல்லை. கேஸில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் 150 ml ஆஃப் ஸ்பெர்ம் வந்து அவங்க பாடியில் ஐடென்டிஃபை பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சார் பாசிபிள்? யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு 20 ml 230 ml அந்த மாதிரி இதில் தான் அட் ஒன் பாயிண்ட் வந்து வரலாம். ஸோ இது வந்து குட் பி மெனி பர்சன்ஸ் பாசிபிள். இல்லை ஒரே ஒருத்தர் வந்து 3-4 times ஆர் 5 times. முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ரேப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், இது வந்து வெஸ்டர்னைசேஷனால் இதுதான் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடியிலேருந்து எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு டாக்டர் ஆன் காலில் இருக்கக்கூடிய டியூட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து ஒயிட் கோட்டில் இருந்து தான் நடந்திருக்கு. ஸோ இதுக்கும் அதுக்கும் லிங்க் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு பயத்தை உண்டாக்குது. இப்போ படித்து வர்ற ஒரு இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயத்தை உண்டாக்குது. ஐயோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, எங்கே நடந்தாலும் டக்குன்னு அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ வந்து டாக்டர்ஸ் வந்து ஒரு டிஃபென்சிவ் மோடுக்கு போயிடுவாங்க. டாக்டருக்கும் துரதிருஷ்டவசமாக பயங்கர 36 hours கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சேஃப்டியான ஒரு பிளேஸ் கிடையாது, ஒரு பாத்ரூம், இந்த மாதிரி ஒரு பேசிக்கான இதுவே ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. தமிழ் டாக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மருத்துவர் விஜய் சக்கரவர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டாக்டர் மேலே நடக்கக்கூடிய வைலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சார். மீடியாவில் கொஞ்சம் காமிச்சாலும் அதுக்கு ஆப்போசிட்டாகவும் நிறைய நடந்துட்டு இருக்கு, நம்மளுக்கு தெரியாமே நிறைய நடந்துட்டு இருக்கு சார். இப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு காரணம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் சைடும் சில இது சொல்கிறாங்க, அவங்களுக்கான இது வசதிகள் இல்லை, பில்லிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. டாக்டர் சைடும் ஒரு பிரச்சனைகள் சொல்கிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பேஷண்ட் சைடும் நிறைய பேர் தன்னோட இப்போ சோஷியல் மீடியா எடுத்திங்கன்னா நாங்கள் இங்கே போயிருந்தோம், எங்களுக்கு இவ்வளோ பில் ஆயிடுச்சு, இங்கே சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை, இங்கே ஃபெசிலிட்டி இல்லைன்னா அவங்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடில் வந்து டாக்டர்ஸும் வந்து எங்களுக்கு சேஃப்டி இல்லை, எங்களுக்கு இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு ரெண்டு இதுவுமே இருக்குது. இதில் ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கங்கிறது ஒரு கரெக்டான ஒரு உண்மை தான். இவங்க சைட்லேயும் பிரச்சனை இருக்குது, இவங்க சைட்லேயும் பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு பேஷண்ட் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மலாக இப்போ நானே ஒரு பேஷண்ட், நான் டாக்டருக்கு நானே ஒரு பேஷண்ட்டாக வந்து பார்க்குறேன் அப்படின்னா த காஸ்ட், மெடிக்கல் காஸ்ட் வந்து இப்போ கூடிக்கிட்டே போயிட்டுருக்குது. சாதாரண ஒரு ஃபீவரோ இல்லை கன்சல்டேஷன் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கூடிக்கிட்டே போயிட்டுருக்குது. அது அவ்வளோ காஸ்ட் அவங்க போடும்போது அவங்க வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஜாஸ்தியாக வைக்கிறாங்க. இம்மிடியட்டாக இது சரியாயிடும், இது சரியாயிடணும், இது க்யூர் ஆகிடணும், இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஃபெய்த்தோடு இருக்கிறாங்க. ரெண்டாவது, அவங்க எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு 20,000-30,000 ஒரு இது கொடுக்குறாங்க, இல்லை ஒரு சர்ஜரிக்கு ஒரு 1 lakh கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கணும். எம்ஆர்ஐ இல்லை ஒரு சிடி இதெல்லாமே அவங்களோட அது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். இன்றைக்கி நான் கொடுக்குறேன், கேஷ்லெஸ்ஸாக பண்ணுறேன், இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாம் பண்ணுறேன், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கணும், எல்லா டாக்டர்ஸும் அவைலபிளாக இருக்கணும், இமீடியட்டாக நம்ம சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமான டயத்தில் வந்து இது பார்க்குற மாதிரி இருக்கணும், நிறைய ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டன்ட்ஸ், இதெல்லாம் வந்து அவங்களோட இது. அது மட்டும் இல்லாமல் சில நேரம் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ நாள் ஆகுது இந்த ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு, 3 நாள்னு சொல்லிட்டு 5 நாள் ஆகலாம், 7 நாள் ஆகலாம், 1 லட்சத்தில் ட்ரீட்மெண்ட் முடியும்னு சொல்லிட்டு 2 lakhs ஆகலாம், 2.5 lakhs ஆகலாம். இதெல்லாம் வந்து அவங்களோட கன்சர்ன்ஸாக இருக்குது. இந்த மாதிரி இதில் தான் பிரச்சனைகளே வரும். மெஜாரிட்டி ஆஃப் த பிரச்சனை எதிலப்பா வருது? மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் வந்து நீங்கள் வார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்காது, அவுட் பேஷண்ட்டில் நிறைய பிரச்சனைகள் வராது. நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த கேஷுவாலிட்டி எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்கள்ல, எமர்ஜென்சி இல்லை ஐசியூ, இதில் தான் நம்மளோட மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளமே இருக்குது. பேஷண்ட்டுக்கு இருந்தாலும் சரி, டாக்டர் சைடில் இருந்தும் சரி. ஏன் இந்த ஐசியூ இல்லை எமர்ஜென்சியில் மட்டும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, ஒன்று
நம்ம இந்தியாலையுமே பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சியோ இல்லை ஐசியோ ட்ரீட் பண்ணக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. எல்லா ஹாஸ்பிட்டலையும் அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்குண்டான டாக்டர்ஸே ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. இப்போ எப்படி நீங்கள் ஒரு ஹார்ட் அட்டாக்குன்னு போயிட்டு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ட்ரீட் பண்ண மாட்டாங்க, இல்லை ஒரு எம்டி டாக்டர் கூட ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க. பட் ஆஞ்சியோகிராம் பண்ணுறது எல்லாமே ஒரு கார்டியாலஜிஸ்ட் தான். ஸோ ஒரு ஐசியூ இல்லை எமர்ஜென்சியில் போயிட்டு அதுக்குண்டான ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா இதோட இந்த பிரச்சனைகளுக்கு உண்டான ரேட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா அவங்க அதுலேயே கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்டான டாக்டர்ஸ்னால் 10 வருஷம் ஒரு எம்டி முடிச்சுட்டு எம்டிக்கு மேலே பண்ணுறாங்க. ஒரு 5 வருஷம் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு எம்டி டிகிரி முடிச்சுட்டு அதுக்கு மேலே பண்ணும்போது கிட்டத்தட்ட 14 வருஷம் அதுக்குன்னு ஒதுக்கி இருக்கும்போது அவங்க அதுலேயே ரொம்ப தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் இதுக்குண்டான பிரச்சனைகள் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் அகைன் அங்கே பில்லிங் பிரச்சனை வருது. அப்படி ஒரு டாக்டர் வச்சுருக்கணும், அதுக்கு நிறைய டெஸ்ட்டு வச்சுருக்கணும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் வர்றாங்க, இமீடியட்டாக ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா அந்த எம்ஆர்ஐயோட காஸ்ட்டே ரொம்ப ஹை, 3 கோடி 3.5 கோடி ஆகுது. ஸோ ஓவரால் காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. டாக்டர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து இந்த ஸ்பெஷலைஸ்ட் டாக்டரும் சரி, ஜூனியர் டாக்டர்ஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லோடட் வித் ஒர்க். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நாளைக்கு 100கணக்கான இல்லை 1000கணக்கான அவுட் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அண்ட் 100கணக்கான இன்பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. வேறு எந்த நாட்டிலையும் அவ்வளோ 100கணக்கானது பார்க்கவே முடியாது. ஸோ ஆப்வியஸாக அவங்களும் ஒரு ஹியூமன்ஸ் தான், டெஃபினட்டாக ஒரு டயர்ட் ஆகிடுவாங்க. அட் ஒன் பாயிண்ட் வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் பார்த்தோன்னா நம்மளுக்கே வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடும். ஸோ அது. ரெண்டாவது ஒர்க் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். சரி, கேஸ் தான் கூட இருக்குது, ஆனால் ஒரு 6 மணி நேரத்தில் டியூட்டி முடிச்சிருமான்னு கேட்டால் 6 மணி நேரத்தில் முடியாது. இந்த ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் என்ன ஆகிடுது அப்படின்னா 12 மணி நேரம் கண்டினியூ பண்ண வேண்டியது 24 ஹவர்ஸ் ஆச்சு. முன்னாடி 24 ஹவர்ஸ் டியூட்டியே ரொம்ப கஷ்டம்தான். உங்களோட ஜஸ்ட் இமேஜின் பண்ணிவிடுங்க, 24 மணி நேரமும் நீங்கள் வந்து எடிட்டிங் அண்ட் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே எடிட்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது 36 மணி நேரமும் இப்போ தாண்டி போயிடுச்சு. ஸோ ஒரு ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க 36 மணி நேரம் சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துருந்தாங்கன்னா என்ன கஷ்டம் வருமோ அதே தான் வந்து ஒரு டாக்டருக்கு இருக்கும். இது அவங்களோட சைடில் உள்ள பிரச்சனை. இதுக்கு ரெண்டுக்கும் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட் ரேஷியோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு சைடில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் இவ்வளோ காசு செலவழிக்கிறேன், எனக்கு எல்லாமே ஒரே இடத்துல வேணும், நம்ம நினச்ச மாதிரி வேணும் அப்படிங்கிறது ஒரு பேஷண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் டாக்டர் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. ரெண்டாவது நான் சொல்கிற மாதிரி எமர்ஜென்சி அண்ட் ஐசியூ ஸ்பெஷலிஸ்ட், இன்டென்சிவிஸ்ட்னு சொல்கிறவங்க வந்து ரொம்ப 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 கம்மியான ஹாஸ்பிட்டல்ஸில் தான் அது இருக்காங்க. அதுக்குன்னு டிகிரி படித்து முடித்தவங்க ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா இந்தியாவில் அந்த டிகிரியே இப்போ தான் வருது. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த டிகிரியை ரெகனைஸ் பண்ணி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு தான் அந்த டிகிரி இருந்தது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த 2 ப்ராப்ளம்னால தான் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. சார், இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி வயலன்ஸ் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொல்கட்டாவில் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்க எந்தெந்த மாதிரி கஷ்டம்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க சார்? ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நானும் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தான் படிச்சுட்டு வந்திருக்கும்போது, அண்டு இப்போ இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ் எனிவேர் எந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபெசிலிட்டி ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டுக்கோ இல்லை அங்கே உள்ள ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அங்கே இருக்கிற ஒரு ஜூனியர் டாக்டர்ஸ்க்கோ உண்டான ஃபெசிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் டாய்லெட்ஸு, செப்பரேட் ரூம், ரெஸ்ட் எடுக்கிறது, இது ரெண்டுமே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு என்ஷூர். ஒரு டாக்டருக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, அவங்க பேர் அதில் எழுதி போட்டிருக்குது, இல்லை அவங்க இருக்காங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி. அவங்க அதில் போவாங்க, லாக் பண்ணியிருப்பாங்க, இருப்பாங்க. ரெண்டாவது வந்து ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறதே நம்ம வந்து 8 ஹவர்ஸ் இஸ் த ஆக்சுவல் ஒர்க்கிங் டைம். வெளிநாடுலாம் போயிட்டிங்கன்னா ஈவன் டாக்டர்ஸ் வந்து 8 ஹவர்ஸ் தான் ஒர்க்கு. அதுக்கு மேலே உள்ளது பார்த்திங்கன்னா ஒன்லி எமர்ஜென்சிஸ். அதுக்கு அடுத்த அவுட் பேஷண்ட்ஸ் வந்து மறுநாள் தான் வருவாங்க. அந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ இவங்க 8 ஹவர்ஸ் தாண்டி 12 ஆச்சு, 12 24 மணி நேரம் ஆச்சு. இப்போ 24 36 மணி நேரங்கள்லாம் நார்மலாக எல்லாருமே நடந்துட்டு தான். இன்றைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டாக்டர் வந்து 36 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி லாங் ஒர்க் ஹவர்ஸ் இருக்கும்போது எல்லாருமே ஒரு 1 பாயிண்ட் டயர்ட் ஆயிடுவாங்க. டெசிஷன் வந்து யோசித்து பாருங்கள், 36 மணி நேரத்தில் ஒரு பேஷண்ட்டை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட மைண்டு, திங்கிங்கு, டயர்ட்னஸ்ஸு, அந்த பேஷண்ட்டுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வர்றான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. பட் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து 100கணக்கான பேஷண்ட்டில் அவனும் ஒருத்தனாக இருப்பான், இந்த ஃபெட்டிக் ஆகிடுது. ஸோ அந்த டாக்டருக்கும் துரதிருஷ்டவசமாக பயங்கர 36 ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சேஃப்டியான ஒரு பிளேஸ் கிடையாது, ஒரு பாத்ரூம், இந்த மாதிரி ஒரு பேசிக்கான இதுவே ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு.
அண்ட் மெயின் ப்ராப்ளம் இன்னொன்று என்னென்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்னா ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து இட் ஷுட் பி மோர் சப்போர்ட்டிவ். ஒரு செக்யூரிட்டி, அதாவது இப்போது ஒருத்தர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உள்ளக்க வந்திருக்காங்கன்னா, வெளியவே ஒரு செக்யூரிட்டி லெவல்லையே வந்து அதை வந்து கட் டவுன் பண்ணியிருந்துருக்கணும். ட்ரிங்க்ஸ் பண்ணவங்க வந்து யாராக இருந்தாலும் சரி, அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஊழியர், ஒரு டாக்டராகவோ, இல்லை ஒரு பேஷண்ட்டோ, இல்லை பேஷண்ட்டு வரலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணி ப்ராப்ளம் கொள்ளலாம், இல்லை பேஷண்ட்டோட அட்டெண்டர்ஸோ வந்தாங்கன்னா தே do நாட் ஹேவ் த ரைட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்ஷியஸ், அந்த சென்சஸ் எதுவுமே ப்ராப்பராக இருக்காது. ஸோ அந்த இடத்துலையே அது கட் டவுன் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை ஒரு இது 2 அந்த மாதிரி அந்த ரேப் பண்ணவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு மெடிக்கல் புரோக்கராக இருந்திருக்காரு அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லும்போது, அவங்கள வந்து பல விஷயத்தில் வந்து அப்போவே கட் டவுன் பண்ணியிருந்திருக்கணும். வேலைக்கு எடுத்ததாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு அந்த ஒரு தனியாக ஒரு ரூம் கொடுத்ததாக இருக்கட்டும், இப்படி எந்த இடத்துலையுமே ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உள்ளக்க வந்ததாக இருக்கட்டும், அக்சசிபிலிட்டி அதெல்லாமே இருந்திருக்கக்கூடாது. ஸோ இப்படி இது வந்து ஒருத்தரோட பிரச்சனை கிடையாது, பல இடத்துல வந்து இஷ்யூஸ் நடந்து இது அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த ரூமில் நடந்த இஷ்யூஸ் தான் இவ்வளோ பெரிய இதுவாக இருந்திருக்கு. நீங்கள் இப்போ சொல்லும்போது ஒன்று என்ன ரொம்ப இதுவாக இருக்குன்னா, ஹாஸ்பிட்டலில் வந்து புரோக்கர் இருக்காங்களா அப்படின்றது ஒரு சந்தேகம் வருது இல்லை சார்? நான் சொல்லலை, அந்த இது இப்போ தான் அதுக்குண்டான நிறைய பேர் அதுக்குண்டான ரிப்போர்ட்டில் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, மெடிக்கல் புரோக்கர் மாதிரி அவர் வந்து அங்கே இருந்துட்டு இருக்காரு. இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப நாளாகவே இருந்துட்டு தான் இருக்குது. மெடிக்கல் ஹெல்த் கேரில் நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் சரி அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இந்த மாதிரி இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களோட வேலைகள் வந்து பேஷண்ட்ஸை வந்து கைட் பண்ணி இந்த டாக்டரை பாருங்கள், அந்த டாக்டரை பாருங்கள், இவங்களை இது பண்ணுங்கள், இல்லை வெளியிலேருந்து பேஷண்ட் கூட்டிகிட்டு வர்றது, வெளியூர்லேருந்து ஏதோ ஒரு எந்த கிராமத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு ஊரில் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்த் கேர் வந்து நான் இங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் கைட் மாதிரின்னு வைங்களேன், எல்லாம் இது பண்ணிட்டு அந்த கமிஷன் பேசிஸில் அவங்க வந்து இருந்துகிட்ருக்காங்க. அது வந்து காமனாக இருந்துட்டு தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் அது இருந்துட்டு தான் இருக்குது. ஐ திங்க் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி, இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு சர்ப்ரைஸாக எதுவுமே கிடையாது. பட் அதை லீகலைஸ்ட் பண்ணிட்டுற மாதிரி ஆயிடுது. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இருக்குன்னா இட் இஸ் பிகம் லீகலைஸ்ட். இதுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எடுப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. பட் டெஃபினட்டாக அட்லீஸ்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து வி ஷுட் ஹேவ் எ வெரி ஸ்ட்ரிக்ட் இது ஒரு மெடிக்கல் புரோக்கர் சிஸ்டம் அதெல்லாம் கட்டாயமாக தேவையா அப்படின்னு நம்ம கட்டாயமாக தேவை இல்லைங்கிறது தான் எல்லாருக்குமே அது விருப்பம். அது வந்து அகெயின் காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அந்த காஸ்ட்டையும் வந்து ஹாஸ்பிட்டல் பேர் பண்ணுது, ஹாஸ்பிட்டல் இன்டைரக்டாக பேஷண்ட்ஸ் தான் இது பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பொதுமக்களுக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருந்தாலுமே வந்து இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு சர்ப்ரைஸாகவே இல்லை. இப்போ நார்மலாக வேலைக்கு ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆளு எப்படி சார் உள்ளே எடுத்துருக்க முடியும்? அது கவர்மெண்ட்டை தான் நம்ம கேட்கணும். இல்லை ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நம்ம யார் இன்டர்வியூ பண்ணுவா, ஹெச்ஆர்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சு யார் இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க, இவங்க போயிருப்பாங்க, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படியுமே ஒரு சிலவங்க மிஸ் ஆகி டாக்குமெண்ட்ஸ் இது பண்ணி வரலாம். பட் ஒரு கவர்மெண்ட் இதில் யார் எடுக்கிறாங்க, எந்த போஸ்டிங் யார் எடுத்தாங்க, இதெல்லாமே இருக்குது. அவங்களுக்கு பேக்ரவுண்ட் கிரிமினல் இது என்னது, அவங்க இதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் அலிகேஷன் அவங்க மேலே எதுவும் இருந்ததா, போலீஸ் இது எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே லீகலாகவே ஒரு அஃபீஷியல் போஸ்ட்டில் வந்து இருக்கிறாருன்னா அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவே இருக்குது. இப்போ இந்த கேஸில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 150 ml ஆஃப் ஸ்பெர்ம் வந்து அவங்க பாடியில் ஐடென்டிஃபை பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சார் பாசிபிள்? ஏன்னா ஒருத்தரால் எந்த அளவுக்கு இது பண்ண முடியும்? யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு 20 ml to 30 ml அந்த மாதிரி இதில் தான் அட் ஒன் பாயிண்ட் வந்து வரலாம். ஸோ இது வந்து நம்ம தியரியாக தான் சொல்ல முடியும். இப்படிலாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இட் குட் பி மெனி பர்சன்ஸ் பாசிபிள். இல்லை ஒரே ஒருத்தர் வந்து 3-4 times or 5 times அந்த மாதிரி இது பண்ணது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் ஒரு யூகத்திலோட இதில் தான் சொல்ல முடியும். இப்போ எப்படி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இது வந்ததோ இன்னும் கொஞ்ச நாள் ஆக இதோட உண்மைத்தன்மையும் இது என்ன இது அப்படின்னு நம்மளுக்கு தெரிகிற வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இந்த விஷயம் இப்படி பேரலாக நடந்துடும் போது ஹாஸ்பிட்டலில் செக்யூரிட்டிஸ் சரியில்லாதனால தான் இப்படி ஒரு சம்பவம் போயிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் செக்யூரிட்டிஸ் எந்த அளவுக்கு சார் இம்பார்ட்டன்ட்? இது வந்து ஒரு செக்யூரிட்டி அது பண்ணிட்டா இது எல்லாமே பெட்டர் ஆகிடுமா அப்படிங்கிறது இது ஒரு பிரச்சனை கிடையாது. முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ரேப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், இது வந்து வெஸ்டர்னைசேஷனால் இதுதான் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடியிலேருந்தே எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு டாக்டர் ஆன் காலில் இருக்கக்கூடிய டியூட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து ஒயிட் கோட்டில் இருந்து தான் நடந்திருக்குது. ஸோ
இதுக்கும் அதுக்கும் லிங்க் கிடையாது. அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாகவே ஒரு நோய் இருந்துக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம சொசைட்டியில் வி ஹேவ் டு ஐடென்டிஃபை தட் இதெல்லாம் இது பண்ணணும். ஒரு ஒரு சிவியரான ஒரு ஆக்ஷன் தேவை. இந்த மாதிரி ஒரு சிவியரான எக்ஸாம்பிள், இந்த ரேப் மட்டும் இல்லாமல் எனி வைலன்ஸ் வருது அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் மேலே தப்பு இருந்திருக்கலாம், பட் எதுவாக இருந்தாலும் ஒரு லீகலான ஒரு இது அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். சில நேரம் ஹாஸ்பிட்டல் மேலே பிரச்சனையாக இருக்கலாம். சில நாளில் வந்து 2 நாள் 3 நாள் கழிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணால் ஹாஸ்பிட்டல் மேலே பிரச்சனை இல்லைன்னு வரும். அதுக்காக அவங்க ஏற்படுத்திட்டு போன பாதிப்பு, அந்த டாக்டர் அட்டாக் பண்ணது வந்து அகெயின் இதுவாக மாறிடும். ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு லீகலான ஒரு இது தேவைப்படும். அண்ட் இந்த மாதிரி அனாவசியமாக அட்டாக் பண்ணுறதோ ஒரு டாக்டரையோ இல்லை இந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள சொத்தையோ இது பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு சிவியரான ஒரு தண்டனை வந்து ப்ராபபிளி ஒரு நான் பேலபிள் அந்த மாதிரி கூட வரணும். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர் போலீஸ் இது இன்டிமேஷன் பண்ணி எது பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, டெஃபினட்டாக ஹாஸ்பிட்டல் மேலேயோ இல்லை அங்கே உள்ள டாக்டர்ஸ் மேலேயோ தெரியும் அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எப்படி எடுப்பாங்களோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலானது ஒரு அட்டெண்டர் மேலே. ஏன்னா 2 பேருக்குமே யார் பிரச்சனைங்கிறது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க மேலே அந்த தண்டனை வந்து வரணும். அது கொஞ்சம் சிவியரான தண்டனை இருந்தால் தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அட்டாக்ஸு இந்த மாதிரி ஒரு இதெல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லே வந்துட்டு இந்த அளவுக்கு ரொம்ப ப்ரூட்டலாக நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வயலன்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அவனோட மைண்ட் செட் எந்த அளவுக்கு சார் இருந்திருக்கும்? அது மாதிரி தான் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைக்கியாட்ரிக் பேஷண்ட்ஸ்னால தான் இந்த மாதிரி இது பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி கோயில்களை வச்சு நடந்திருக்குது. எல்லாமே வந்து நம்ம இமேஜின் பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய செயல் வந்து கண்டிப்பாக இது கிடையாது. இது வந்து ஒரு சைக்கியாட்ரிக் மனநலை. என்னென்ன சைக்கியாட்ரிக்னா எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, மென்டல் லூஸ் அப்படின்னு நினச்சிடுவாங்க. சைக்கியாட்ரிக்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீஸ். நம்மளுக்கு ஒரு அப்சஸ்டாக இருக்கிறதே ஒரு இது, டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இது, ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களுக்கு பதட்டம் இருக்கு, எல்லாமே வந்து ஒரு சைக்கியாட்ரிக்கில் தான் வருது. அதே மாதிரி இது வந்து ஒரு சைக்கோபேத், ஒரு தனக்குன்னு ஒரு சரியில்லாத ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களால தான் இந்த இவ்வளோ கொடூரமாக இதெல்லாமே பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து இடம் பொருள் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து இட்ஸ் எ டிசீஸ். ஸோ அந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் இது எல்லாமே முடியும். இதை அலோவ் பண்ணுறதும் தப்பு. ஒரு சாதாரண சொன்ன மாதிரி ஒரு செக்யூரிட்டியே வந்து அல்கஹால் பண்ணிட்டு அந்த இடத்துலயே அவங்க இது பண்ணியிருந்திருக்கலாம். வெளியில் ஒரு ப்ராப்பரான செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருந்தது அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணவங்க உள்ளக்கு அலோவ் கிடையாது, அந்த இடத்துலயே அதை நம்ம பிடிச்சி இது பண்ணியிருந்திருக்கலாம். ப்ராப்பர் செக்யூர்ட் சிஸ்டம், ஒரு டாக்டர்ஸ்க்கு ஒரு ரூம் போட்டு அவங்களுக்கு பயோமெட்ரிக் வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் அலோவ் பண்ணிடலாம். டாக்டர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிற ரூமில் ஒரு பயோமெட்ரிக் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா பயோமெட்ரிக் வச்சுட்டு உள்ளக்கு போக போகிறாங்க, வெளியில் வர போகிறாங்க. அப்போ யாரும் அனாவசியமாக உள்ளக்கு வர முடியாது. அண்ட் ஈவன் கேஷுவாலிட்டிஸ் கூட அந்த மாதிரி வைக்கலாம். பயோமெட்ரிக் யார் எல்லாருமே உள்ளக்க டக்குன்னு அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு வைக்கலாம். இப்போ ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக அங்கங்கே டாக்டர் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு சார். இப்போ டாக்டர் ஸ்ட்ரைக்கிற டிமாண்ட் என்ன சார்? இப்போ இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க, ஒரு 4-5 டிமாண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. அதில் ஒன்று முக்கியமானது வந்து ப்ரொடெக்ஷன். ஸோ வந்து எல்லா இடத்துலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து வெறும் டாக்டர்ஸ் மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கிற மற்ற பேஷண்ட்ஸுக்கும் ஒரு பதட்டத்தை உண்டாக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு வந்திருப்பாங்க, அவங்க இங்கே வந்து வேற ஒரு பதற்றமான சூழ்நிலை ஹாஸ்பிட்டல் எப்படி நடக்கிறத பார்த்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அவங்களுக்கு அது ஒரு சிரமத்தை உண்டாக்கும். மற்ற அட்டெண்டர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை இழக்கிற செய்கிறது இதெல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஏர்போர்ட் லெவலில் உள்ள ஒரு செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணணும். இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இவ்வளோ ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் இதெல்லாம் சாதாரணமாக நினச்சி யாருனாலும் பண்ணிடலாம். உடனே நம்ம ஒரு லா பாஸ் பண்ணுறது தானே இம்பார்ட்டன்ட் இல்லை. 36 மணி நேரத்தில் உள்ளதை கட் டவுன் பண்ணுங்கள், இவ்வளோ நேரத்துக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாதுங்கிறது ஒரு ரூல்ஸ் போடுறது. அப்புறம் அந்த இறந்த பெண்களுக்கு அந்த குடும்பத்துக்கு இது மாதிரி மல்டிபிள் டிமாண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அது மெயினாக பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் அந்த டியூரேஷன் அண்ட் எல்லாருக்கும் ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது இதெல்லாம் தான் மெயின் இதுவாக இருக்குது. இப்போ டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கோவிட் டைம்லேயும் சரி, அதுக்கப்புறமா கோவிட் டைம்லேயும் ரொம்ப ப்ரெஷர் எடுத்து வேலை பார்த்தாங்க. டாக்டர்ஸ் தான் மெயினாக வேலை பார்த்தாங்க. அப்புறம் வந்து இப்போ கண்டினியூஸ் ஷிஃப்ட் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்துட்டு ஒரு உமன் டாக்டருக்கு நடந்திருக்குது. அவங்க மென்டலாக எந்த அளவுக்கு சார் பாதிப்பு இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு பயத்தை உண்டாக்குது. இப்போ படித்து வர்ற ஒரு இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயத்தை உண்டாக்குது. ஐயோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, எங்கே நடந்தாலும் டக்குன்னு அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ வந்து டாக்டர்ஸ் வந்து ஒரு டிஃபென்சிவ் மோடுக்கு போயிடுவாங்க. டிஃபென்சிவ் மோடு அப்படின்னா எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஓனராக இருக்கேன் அப்படின்னா எதுக்கு இந்த மாதிரி கேஸ்லாம் எடுத்துக்கிட்டு
இது ப்ராப்ளம் கொடுக்கும், நீங்கள் அங்கே போயிடுங்க, நீங்கள் இங்கே போயிடுங்க, இங்கே இந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னு டிஃபென்சிவ் மோடுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அது பிரச்சனை அகைன் அது பேஷண்ட்ஸில் தான் திரும்பி விழப்போகுது. இங்கே கிடையாதுமா, இந்த ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டியே கிடையாது, நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போயிருங்கன்னா அதுக்கு ஒரு 1/2 hour 45 minutes ஆகும். ஸோ ட்ரீட்மெண்ட் டிலே ஆகும், அதில் இது எல்லாமே மாறும். ஸோ இப்படி ஒரு பயத்தை உண்டாக்கியதுன்னா அப்போ அவங்க எடுக்கலை அப்படின்னா ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது அவங்க எடுக்க மறுத்துட்டாங்க, எல்லாரும் டிஃபென்சிவாக இருக்கிறாங்க, அப்போ நீங்கள் இங்கே போயிடுங்க, அங்கே போயிடுங்க, அந்த ஹாஸ்பிட்டல், அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் போயிடுங்க அப்படின்னா பேஷண்ட்டோட காஸ்ட்டும் கூடும், ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள், சில நேரம் ஹார்ட் அட்டாக் ரொம்ப லேட்டாக போக வாய்ப்பு இருக்குது, ஒரு பிரெயினில் ப்ளீடிங் அடிபட்டு வரும்போது ப்ளீடிங்கு, இதெல்லாம் இங்கே கிடையாது. டிஃபென்சிவாக ப்ராக்டிஸ் பண்ண 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 அது அகெயின் பேஷண்ட்டில் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ உமன் டாக்டர்ஸுக்கு எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் உங்களோட இது சார்? சி உமன் டாக்டர்ஸும் சரி, மேல் டாக்டர்ஸும் சரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு நல்ல அந்த 36 hours டியூட்டியை வந்து கட் ஷார்ட் பண்ணி அவங்களால எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ 12 hours தான் ஒரு ஆப்டான ஒரு மனிதர் வந்து மேக்ஸிமம் 12 hours தான் ஒரு ஷிஃப்ட் பண்ண முடியும். அண்ட் அவங்க டெய்லி அந்த ஷிஃப்ட் பண்ண போகிறதில்ல, பட் வாட் எவர் இட் இஸ், ஒரு தடவை வாரத்தில் ஒரு தடவை பண்ணால் கூட அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். அந்த ஷிஃப்ட் கட் டவுன் பண்ணி சேஃப்டி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ரிஃபரபிளி ஒரு பயோமெட்ரிக் இருக்கிற மாதிரி ஒரு ரூம்னா யாரும் டக்குன்னு நினச்சா என்ட்ரு ஆக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். 12 மணி நேரம் முழிச்சிருக்கணும்னா அவங்களால 12 மணி நேரம் முழிச்சிருக்க முடியும், அவங்க போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு கூட விரும்ப மாட்டாங்க. 12 hours வந்து இது பண்ணலாம். பட் 24 hours இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்து தான் அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல எரர்ஸ் நடக்க வாய்ப்புகளும் இருக்குது, திங்கிங் எரர்ஸு, ஜட்ஜ்மெண்டல் எரர்ஸு. ஸோ அதை கட் டவுன் பண்ணி சேஃப்டியான ஒரு என்விரான்மெண்ட், வெளியில் வந்து மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பயங்கர கோஆப்ரேட்டிவாக இருக்கணும். அது மட்டும் கிடையாது, இப்படி ஒருத்தன் ட்ரிங்க்ஸ் பண்ண ஒரு ஆள் வந்து அவ்வளோ 1000 பேருக்கு முன்னாடி உள்ளக்க நடந்துட்டு இருக்கானா, அது ஒரு பொதுமக்களே அதை வந்து இது பண்ணியிருந்துருக்கணும். நீ எப்படி உள்ளக்க வரலாம், ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு எப்படி உள்ளக்க வரலாம் அப்படின்னு. ஸோ பொதுமக்களும் வந்து இதுக்கு வந்து ஒரு ஒத்துழைக்கணும். மேனேஜ்மெண்ட்டும் வந்து அவங்க வந்து இதை அலோவ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தாங்களோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பயங்கர ஒரு சைக்கியாட்ரிக் இதுவும் இருக்கக்கூடியவங்க, அவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்க்கோ இது மாதிரி இதுக்கோ மெடிக்கல் இதுவெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் பண்ணுறது, பேசிக்கான ஒரு டாய்லெட்டு, ஒரு டீசெண்டான ஒரு ரூம் இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கூட மெயினாக தேவைப்படும். தேங்க்யூ சார். இதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி தொடர விடாது, நம்ம எல்லாம் இது பண்ணிக்கலாம் சார். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ.